வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ. கொலவெறியில் கோயம்புத்தூர் மக்கள். தயாநிதி மாறன் காலி. திமுகவுக்கு கோயம்புத்தூர் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க வழக்கம் போல. அந்த மாதிரி வேலையை தான் பார்த்து விட்டுருக்கிறாரு நம்ம தயாநிதி மாறன் அவர்கள். அவர் பேசின விஷயமானது ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒரு புயலையே கிளப்பி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு அதுலயும் ஒரு தமிழன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய தயாநிதி மாறன் சொந்த மாநில மக்களை இப்படி கேவலப்படுத்தலாமா அப்படின்ற கேள்விதான் எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வாக்கே அளிக்க மாட்டாங்க. 1999 தொடர் குண்டுவெடிப்பு. திமுக ஆட்சியை பார்த்து பயந்தவங்க இன்னும் பயத்திலிருந்து வெளியே வரவே இல்லை. திமுக ஆட்சி வந்தாலே அவங்களுக்கு நடுக்கம் தான் ஏற்படும். அதனாலே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த முறை தயாநிதி மாறன் அவர்கள் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி கேவலமா பேசியிருக்கிறாரு. அது அண்ணாமலை அவர்கள் வீடியோவை எடுத்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பேசினாரு, அதன் மூலமாக திமுக எப்படி காலியாக போகுது, தயாநிதி மாறன் எப்படி காலியாக போறாரு அப்படின்னு விஷயம்லாம் விரிவாக நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மக்களை மட்டுமே அவர் அவமதிக்கல, அதை தாண்டி ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையுமே அவரு அவமதித்திருக்கிறாரு. உண்மைதானா அப்படின்னு கேட்பீங்க. அவர் பேசுறத நீங்க கேட்டு வாங்க. அதற்கு பிறகு இது மாதிரியான பல வீடியோக்கள் இதுல இணைக்க போறேன். எல்லாவற்றையும் பார்த்துட்டு உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. போட்டி போட்டு அந்த மனப்பான்மையிலே வந்தாங்க. ஆனா அவங்க கோயம்புத்தூர் உண்டு, அவங்க ஊரை எடுக்க மாட்டாங்க. பக்கத்து ஊர் எல்லாத்தையும் போய் பொல்யூஷன்ல பேர்ல ஏதாவது நான் தப்பா சொன்ன உடனே எலெக்ஷன் மாத்தி அப்படி என்றால் பொருளாதாரத்திலே கோயம்புத்தூர் தலை தூக்கியது. இப்போ தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்காரங்க அவங்க ஊரை கெடுக்க மாட்டாங்களாம், ஆனா மற்ற ஊரெல்லாம் கெடுத்துருவாங்களாம். எப்படி கெடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக மாசடைய வச்சிருவாங்களாம். கொங்கு மண்டலம் முழுவதுமே உங்க எல்லாருக்குமே தெரியும், டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சாய கழிவுகள் போகுது. அதனால சுத்திகரிக்காம விட்டுறாங்க அப்படின்னு சொல்ல வராரா, இல்ல காற்று மாசடைதுன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. கொங்கு மண்டலம் முழுவதுமே இந்த தொழில் இருக்கிறது. நீங்க தான் ஆட்சி கட்டல உட்காந்துருக்கீங்க. அங்க பொல்யூஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதை சரி பண்ண வேண்டியது யாரு? ஆனா கோயம்புத்தூர் மக்கள் மட்டும்தானே இதை பண்றாங்க. நம்ம தமிழகத்துல வேற மாவட்ட மக்கள் யாரும் பண்றது இல்லையா? இல்ல கொங்கு மண்டலம் மட்டும்தான் எல்லா தமிழகத்துக்கும் சேர்த்தே பொல்யூஷனை பண்ணிருதா, மாசடைய செஞ்சிருதா? எதுக்காக கொங்கு மக்கள் மீது இவ்வளோ வன்மம்? கொங்கு மண்டலமானது ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக திமுகவை புறக்கணிக்குது என்ற ஒரே காரணத்தினால கொங்கு மக்களை இப்படி மேடை ஏறி அவன் ஊரை கெடுக்க மாட்டான், ஆனா அடுத்த ஊரை கெடுத்துருவான்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். உண்மையாகவே கொங்கு மண்டல மக்களா இருந்தா, அவன் திமுக காரனாகவே இருந்தா, ஏண்டா எங்க ஊர்ல என்னையே இவ்வளவு கேவலமா பேசுறிய, உனக்கு எவ்வளோடா திமுரு, வாய் கொழுப்பு தானே? நீ திமுகவில் தலைமையில் இருக்கிறாங்க பார், அவங்களோட நெருக்கமா இருக்கிற என்ற ஒரே காரணத்துக்காக உன்னை எதுவும் பண்ண முடியாது என்ற திமுருல கொங்கு மண்டலத்திலே கொங்கு மண்டல மக்களை அவ்வளோ கேவலமா பேசுறியா நீ அப்படின்னு திமுக காரனே கேட்பானா இல்லையா? இப்படி கேட்கலன்னு வச்சுங்க, திமுக காரன் கொங்கு மண்டலம் முழுவதும் போய் ஓட்டு கேட்க முடியுமா? அப்போ கொங்கு மண்டல மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, ஏண்டா அன்னைக்கு தயாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மக்களையும் கொங்கு மண்டல மக்களையும் கேவலமா பேசினா, அவன் ஊரை கெடுக்க மாட்டான் அடுத்த ஊரை கெடுத்துருவான்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த அளவுக்கு நாங்க என்ன நயவஞ்சகக்காரங்களா, துரோக மனப்பான்மை கொண்டவங்களா, அடுத்தவன் அழிஞ்சு போய் விட வேண்டும் என்று நினைக்கிறவங்களா? அன்னைக்கு பேசும்போது திமுக காரன் நீ சும்மா தானே இருந்த, இன்னைக்கு நான் உன் ஊரு உன் தெருவு உன் சொந்தம் ஓட்டு கேட்கறிய, ஆனா அன்னைக்கு தயாநிதி மாறனை ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு கேட்பாங்களே இல்லையா? அதனால திமுக காரன் நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் பேசின விஷயத்தை வச்சு தயாநிதி மாறனுக்கு ஆப்படிப்பாங்க. தயாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் நம்மளை யாரு என்ன பண்ணிட முடியும் என்ற திமுறிலேயே பேசுறாருங்க. அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ் அவர்களை சந்திச்சுட்டு என்ன தயா அப்படின்னு கேட்டாரு டிஆர் பாலு. அவ்வளவுதான், வெடித்து கிளம்பிட்டாரு தயாநிதி மாறன் அவர்கள். நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா, நாங்க என்ன எஸ்சியா அப்படின்னு கேட்டு தொலைச்சிட்டாரு. என்னதையா என்று கேட்டதுக்காடா இதே பெரிய குண்டை போட்ட அப்படின்னு டிஆர் பாலு அவர்களே அன்னைக்கு அதிர்ச்சி ஆயிட்டாரு. இப்ப அப்படிதான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களும், ஆடா கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற எம்பியா இருக்கிற, ரொம்ப ஆவேசமா பேசக்கூடியவரா இருக்கிற, கொங்கு மண்டலத்துல ஒரு டிஃபரெண்ட்டுக்காக உன்னை கூப்பிட்டு பேச வைக்கலான்னு பார்த்தா
இங்க வந்து மொத்த சோழியை முடிச்சுட்டு போயிட்டேடா. நானே கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர்ல வந்து வேலை பார்க்கிறேன். ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும், ஏண்டா கோயம்புத்தூர்ல திமுக கட்சிக்காரன் எவனும் கிடையாதா? கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறவன பொறுப்பா போட மாட்டாங்களா திமுகவில்? கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி வந்து தான் கோயம்புத்தூரை வந்து திமுக கோட்டையா மாத்தணுமா? அவனுக்கு இருக்கின்ற திறமை கோயம்புத்தூர்ல இருக்கிறவனுக்கு எவனுக்கே இல்லவே இல்லையாடா அப்படின்னு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காண்டாய் கிடக்குறானுங்க. இதுல தயாநிதி மாறன் வந்து கோயம்புத்தூர்காரனை பொறுத்த வரைக்கும் தான் ஊரை கெடுக்க மாட்டான், அடுத்த ஊரை கெடுத்து விட்டானு அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய திமிர்தானம். அதுலயும் கொங்கு மண்டலம் முழுவதும் ஊருக்கே தெரியும் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ரெண்டாவது கோழி பண்ணைகள் இருக்கிறது. ஸோ அதன் மூலமாக பொல்யூஷன் ஆகும் என்ற விஷயம் தெரியும். அதை சரி பண்ண வேண்டிய இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி சுயநலத்துடன் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க செயல்படுறதுனால தான் மற்ற மாவட்ட மக்களும் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாகிறாங்க, கெட்டு போறானுங்க அப்படின்னு உள்நோக்கத்துடன் வந்து குற்றச்சாட்டு வைப்பது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பா பேசணுமா இல்லையா? சரி, தயாநிதி மாறனுக்கு தான் பொறுப்பு இல்லை, ஆனா கோயம்புத்தூருக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? அவரு நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் கோயம்புத்தூர் மக்களை கேவலமா பேசுகின்ற போது கக்கபுக்கான்னு சிரிக்கிறார். இதுவே கரூர்ல ஏறி கரூர் மக்களை இந்த மாதிரி கக்கபுக்கான்னு சிரிக்கிற அளவுக்கு தயாநிதி மாறன் அவர்கள் பேசுவாரா? பேசதான் விட்டுருவாரா? நாளைக்கு அதே செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அவங்க மாவட்ட மக்களா இருந்தா தயாநிதி மாறன் இப்படி பேசியிருந்தாருன்னா மைக்க புடிங்கன்னு ஐயா போய் உக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்போ கொங்கு மண்டல மக்களும் கோயம்புத்தூர் மக்களும் கேனப்பசல் நினைச்சிட்டாரா? ஸோ அவங்களுக்கு சூடு சொரணை இல்லவே இல்லையா? ஒரு முறை தொடர் குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது, அன்னைக்கு பயந்தவங்க தான் இன்னைக்கு திமுக பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. இப்போ கேவலமா பேசிருக்கீங்க. இனிமேலும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் கிட்ட வாக்கு கேட்க முடியும்னு சொல்லிட்டு திமுக காரன் நம்புறான். அதனால இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சங்கு தான் கொங்கு மண்டலத்துல. ஆனா திமுக காரன் இந்த மாதிரி தப்பு பண்றான். தப்பு பண்ணதை தார்மீகமாக பொறுப்பேற்று அட வாய் தவறி வந்துருச்சுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாதுங்க. ஆனா இதை நியாயப்படுத்துற மாதிரி திமுக காரன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா அண்ணாமலை, இதே ஒரிசாவில் மோடி அமித்ஷா வந்து பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க, ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு கேட்டாங்களே, அன்னைக்கு எங்கடா போச்சு உன்னுடைய ரோசம் எல்லாம்? இன்னைக்கு தயாநிதி மாறன் வந்து கொங்கு மண்டலத்தையும் கொங்கு மக்களையும் இப்படி பேசினான்னு சொன்ன உடனே கோவப்படுற. ஆனா பூரி ஜெகநாதர் தொடர்பாக மோடி அமித்ஷாவும் தமிழனை கேவலப்படுத்தினாங்களே பாண்டியனை, அப்போ எங்க போயிருந்த? அப்ப நீ பேசனியா? அன்னைக்கு வாய் மூடின்னு இருந்த நீ இன்னைக்கு வந்து இப்படி வந்து கேவலமா பேசிட்டாங்கன்னு சொல்ற. ஜோதிமணி அவர்களை வந்து கரூர் மாவட்ட பாஜக தலைவர் வந்து ராகுல் காந்தியும் ஜோதிமணியும் சம்பந்தப்படுத்தி பேசினானே, அப்படி சம்பந்தப்படுத்தி கேவலமா பேசுகின்ற பொழுது அவர் தமிழ்ச்சி உன் ஜாதி காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணிக்கு ஆதரவாக பாஜகவுடைய மாவட்ட தலைவரை நீ கண்டிச்சியா? இல்ல அவன் தப்பா பேசினானே, அந்த தப்பா பேசின வீடியோ எடுத்து போட்டு இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஜோதிமணி அவர்களை தனிப்பட்ட ரீதியில விமர்சனம் பண்ணலாமா, ஆபாசமா பேசலாமா அப்படின்னு கேட்டியாடா நீ? ஒரிசாவில் தமிழனை கேவலப்படுத்துகின்ற போதும் எதுவும் கேட்க மாட்டேன், உன் கட்சிக்காரன் ஒரு பெண்ணை கேவலமா பேசுகின்ற போதும் கேட்க மாட்டேன். ஆனா தயாநிதி மாறன் பேசினா மட்டும் கேட்பியா நீ? ஏடா தப்பா பேசிட்டாரு அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. அதே திமுக காரங்கிட்ட நாம என்ன கேட்கறோன்னு கேட்டீங்கன்னா, இதே ராஜ் தாக்கரே பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் அண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா, ரசகுல்லா வாழவா அப்படி சொன்னான். ரெண்டாவது, வேட்டி கட்டினவன் எவனா இருந்தாலும் சரி மகாராஷ்டிராவில் இருக்க முடியாது. அண்ணாமலை இங்க வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நகரம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, மும்பை வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனா, அவன் மீண்டும் இங்க காலை வைக்கட்டும். தமிழன் என்றாலே நாங்க ஓட விட்டு தான் அடிப்போம். இப்போ நாங்க அண்ணாமலையும் ஓட விட்டு அடிக்கிறோம் பாரு வட்டம். அவன் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராக்காரங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டான். அதனால அண்ணாமலையை நாங்க விடவே மாட்டோம், காலை வச்சா காலை வெட்டுவோம், தமிழனுக்கு இங்கடா வேலை அப்படின்னு ராஜ் தாக்கரே கேட்டான்ல, அன்னைக்கு தமிழனை காலை வெட்டிடுவேன் அப்படின்னு வந்து ராஜ் தாக்கரே சொல்லுகின்ற போது இந்த திமுக காரன் எங்க போனான்? பூரி ஜெகநாதர் விஷயத்துல அண்ணாமலை கேள்வி கேட்கல, அவர் தப்பு பண்ணிட்டாரு. நீ தப்பே பண்ணாதவன் இல்ல. அண்ணாமலை மீது ராஜ் தாக்கரே அவர்கள் வன்மத்தை கக்கும் போது இவனுங்கெல்லாம் எங்க போனானுங்க? அப்போ அவனுங்களுக்கு வந்தா ரத்தம், நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதாவது அடுத்த மாநிலத்துக்காரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழனை என்ன வேணாலும் பேசிட்டு போலாம், ஆனால் தமிழனை வந்து தப்பா பேசுறதும், தமிழங்கிட்ட ஓட்டு வாங்கிக்கின்னு ஆட்சி படத்தில் இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா தமிழனை தப்பா பேசுறதும் எவ்வளவு கேவலமான விஷயம்.
மோடி அமித்ஷா வந்து பிற ஸ்டேட்டுக்காரங்க, அவங்கள நீங்க என்னவா பேசுறீங்க? அது உங்களுக்கு தெரியாதா? இந்த வீடியோவை பாருங்க. டேய் 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 நீ வந்து சப்பாத்தி சாப்பிட்றோம்டா, நாங்க பிரியாணி சாப்பிட்றோங்கடா, கறிமீன் சாப்பிட்றோங்கடா நாங்க. நீ எடுத்த வகுப்புல நாங்க பிரின்சிபல்டா, நீ கிளாஸ் ரூம்ல பிரின்சிபல்டா நாங்க. இவர் யாருன்னு கேக்குறியா? டாக்டர் எழிலன், மாணவர் அணி செயலாளர் திமுகவில். என்ன சொல்றாரு? டேய் நீங்களாம் ரொட்டி சாப்பிட்றவங்கடா, நாங்களாம் பிரியாணி சாப்பிட்றவங்கடா, நாங்களாம் நான் வெஜிடேரியன்டா, நாங்களாம் மீன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற ஆளுங்கடா அப்படின்னு சொல்றான். ஒரு புள்ளி விவரம் தெரியுமோ தெரியாது என்ன தெரியாது, டாக்டர் எழிலன் அவர்களுக்கு நம்ம இந்தியாவிலே வந்து அதிகப்படியான நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தமிழர்கள் கிடையாது, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் தமிழர்கள். அது இவனுக்கு தெரியவே இல்லை. இப்போ நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றவங்கடா, நாங்கள் மீன் கோழி சாப்பிட்றவங்கடா அப்படின்னு சொல்றது மூலமாக என்ன சொல்ல வரான் இந்த எழிலன்? நாங்களாம் இஸ்லாமியர்கள், நீங்களாம் சப்பாத்தி குருமா சாப்பிட்றதுனால நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் வடநாட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்பாத்தி சாப்பிட்றதுனால தாழ்ந்தவனா? அப்போ அண்ட மாநிலத்துக்காரனை இப்படி அவமதிப்பது திமுக காரனுக்கு வாடிக்கைவா போச்சு. ரெண்டாவது, இந்த 3000 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுத்தாங்கல்ல, மறந்தே போச்சு. பெண்களே மறந்துட்டாங்க. நம்மளுக்கு மட்டும் எங்க ஞாபகம் இருக்க போகுது? ஏன்னா நம்ம வரிப்பணத்தில் நம்மக்கிட்ட கொடுத்த காசு நம்ம வீட்டிலே பூட்டி வைக்க முடியுது? ஏறிக்கின்ற விலைவாசியில் அது ஒரே நாளில் காலி ஆகுது. இல்லை வீட்டில் இருக்கிற ஆம்பளை எதுவுமே குடிச்சிட்டு வந்துடுறான், அவள் தான் முடிஞ்சு போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்து திமுககாரன் பிடிக்கிட்டான் பாடுறா அப்படின்ற வெறுப்பு இருக்குது. அதனால தான் கொடுத்த காசு கூட மறந்து போச்சு. ஸோ இந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா மோடியும் அமித்ஷாவும் திட்டம் போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு நிறுத்திருந்தாங்களாம். இவங்க முன்கூட்டியே யோசித்து இவங்க பிரியாணி சாப்பிட்றாங்களாம். அதனால அவங்களுக்கு அறிவு அதிகமாக, ரொட்டி சாப்பிட்றதுனால குருமா சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அறிவு கம்மியாக. அதனால எழிலனை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கேவலப்படுத்துகிறான். யார் என்ன சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிட்டா உயர்ந்தவர்கள், எந்த உணவு சாப்பிட்டா தாழ்ந்தவர்கள் அப்படின்னு டாக்டர் எழிலனுக்கு நல்லாவே தெரியும் பொழுது. இதுக்கு எதுக்குடா நீங்கள் பகுத்தறிவு கழகம் என்று சொல்லிட்டு திமுக இருக்கிறீங்க? எங்கன்னா மாடு மேய்க்க போகலாம்ல? மொத்தத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அடுத்த எதுவுமே பேசக்கூடாது, அவ்வளோதானே? இதுதான் இங்கே இருக்கின்ற மாபெரும் கொடுமை. மொத்தத்தில் திமுக காரன் செய்ய வேண்டிய வேலையை செய்யவே மாட்டான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுக்கு இந்த வீடியோவை பாருங்க. என்ன பண்ணுறாங்க? மஞ்சு விரட்டு, மாடு விடும் போட்டி, பொட்டல் காடு, தண்ணியே இல்லாத பகுதி. அந்த பகுதியில் ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேரை பார்க்க வந்திருக்காங்களே, அவங்கக்கிட்ட ஏதாவது 2 வாட்டர் பாட்டில் விற்று காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் மேஜை மேலே வாட்டர் பாட்டிலை தான் கொண்டாந்து வரிசையை அடுக்கி வச்சு வித்துட்டு இருக்காரு. அவர் என்ன பெரிய கடையாக போட்டிருக்காரு? 2 கேஸ் வச்சிருக்காரு. 2 கேஸு என்னத்த வழியை அடைச்சிடும்? அது மட்டும் இல்லை, அது கட்டாந்தர எவ்வளோ பெரிய பரப்பு, பல ஏக்கரா. அந்த பல ஏக்கராவில் ஏதாவது ஒரு மூலையில் 2 பாக்ஸில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கின்னு வர்றவன் போகிற வாங்கி குடிச்சானா 4 காசு வருமேன்றதுக்காக அங்கே கடை வைக்கும்போது அந்த கடையை அலட்சியமாக காலால் வச்சு தள்ளுறது, கொம்பால் குத்தி தள்ளுறது, தூக்கி போட்டு உடைப்பது. சரி, கடையை எடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம், இல்லை கடையை நீ எடுக்கிறியா இல்லை நான் எடுக்கிறேன்னா அப்படின்னு மிரட்டுறது ஒரு விதம், இல்லை கடையை எடுக்கலையா அதை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு முறை இருக்குது. எல்லா பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மதிப்பை இந்த காவல்துறையின் தந்தாங்களா? அது என்ன காலால் மதிப்பது, குச்சால் தள்ளுறது, தூக்கி போட்டு உடைப்பது. ஸோ மீண்டும் அந்த பொருள் வந்துருமா? விலை கொடுத்து தான் வாங்கி வந்திருப்பாங்க. ஒரு வயசான நபர், அவரால் எதுவும் கேட்க முடியல, எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்ட, அந்த ஆள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கினா அந்த ஆள் கிளம்பி போயிட்டேன்ட்டான். போலீஸ்காரன் எதுவும் கேட்கல. ஆனால் இதுவே வந்து அறியாத பையனா இருந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா சண்டை வந்திருக்குமா இல்லையா? காவல்துறை என்ன பிடிக்கணுமோ அதை பிடிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி ஏழைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு நிகழ்வு அரங்கேற்றி அவங்களுக்கு துரோகத்தை தான் பண்ணுறாங்களா, துன்பத்தை தான் கொடுக்குறாங்க. வேற என்னப்பா பண்ணணும்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ பாருங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் அளவுக்கு கல்லை வெட்டி ஏற்றுறாங்க. எங்கே ஏற்றுறாங்க? தருமபுரி மாவட்டத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு போகுது. மழையே இருக்காதான் இந்த 30 வருஷத்தில் தமிழகத்தில். 1 லட்சம் டன் வந்து சட்டவிரோதமாக கல் குவாரி நடத்தி இங்கே இருக்கின்ற கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது. இதெல்லாம் போய் பிடிக்கலாம்ல? இதை பிடிக்க மாட்டாங்க. அதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த கல்லை வெட்டி திடுத்தனமாக லாரியில் ஏற்றுறா தெரியுமா? லாரி வாடகைக்கு போகிறான் பாரு, அவனை வந்து பிடிச்சிடுறாங்களாம். ஏன்டா மலையே ஒட்டு மொத்தமாக கடத்துறான் கர்நாடகாவுக்கு, அவனை பிடிக்க மாட்டுற, என்ன ஏன்டா பிடிக்கிறேன்னு கேட்டா, ஏய் நீ தாண்டா அந்த லோடுக்கான ரசீது இல்லாமல் வந்துட்ட அப்படிங்கிறாங்களாம். லோடுக்கான ரசீதை காட்டின உடனே, டேய் போன லோடுக்கான ரசீது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டு தராங்க இல்லையா கல் குவாரியில், அதுவே போலி ஆகுது. இந்த மாதிரி போலியான ரசீது கொடுப்பதுனால லாரிக்காரங்க மாட்டிக்கிறாங்களாம்.
அதனால ஜாமீனில் வர முடியாத வழக்கு ஃபைன் அதிகமாக போதான். ஆனால் கல்குவாரிக்காரங்க அப்படி ஒரு வழக்கில் சிக்கிறதே கிடையாதான். யாருமே வந்து பார்க்கறது கிடையாதான். கலெக்டர் வந்து பார்க்கறது கிடையாதான், காவல்துறை வந்து பார்க்கறது கிடையாதான், அனுமதி இருக்குதுன்னு கேட்கறது கிடையாதா. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மழையானது மொத்தமாக வெட்டி லோடாக நம்ம பெங்களூருக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்களாம். பெங்களூர்லேயும் மழை இல்லையா, கர்நாடகாவில் மழையே இல்லையா, அவன் வெட்டாத போது நீ ஏன்டா வெட்டுற அப்படின்னு கேட்டால் நம்மளை தான் தூக்கி ஜெயிலில் அடைக்கிறானுங்க. மழையே தெய்வமாக கொண்டாடுகின்ற ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டமா. எங்கேருந்து பேசுகிறாரு, ஓசூரில் இருக்கக்கூடிய நபர் பேசுகிறாரு. ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் அதிகமான கல்குவாரிகள் இருக்குதான். எத்தனை கல்குவாரி தெரியுமா? 350 கல்குவாரி இருக்குதா திருவண்ணாமலை மாவட்டத்தில். அதனால் இன்னும் 10 ஆண்டுகளில் திருவண்ணாமலையில் எங்கேயுமே மழை இருக்காது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு நிலத்தில் இருக்கின்ற மலையில் கூட கல்குவாரி அமைக்கலாமா. ஏற்கனவே வந்து சொந்த நிலத்தில் மலைகள் இருந்தாவோ பாறைகள் இருந்தாவோ கல்குவாரி அமைக்கலாம்னு சொன்னாங்க. பக்கத்தில் வீடு இருந்தால், வாய்க்கால் இருந்தால், வயல் நிலங்கள் இருந்தால் எதை பற்றியும் கவலை வேணாம், கல்குவாரி அமைச்சிட்டு போகலான்னு அனுமதி கொடுத்தாங்க. இப்போ அரசாங்க நிலத்தில் கூட மலையோ கல்லோ எது இருந்தாலும் பரவாயில்ல, கல்குவாரி அமைச்சு வெட்டி எடுக்கலாமா. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இனி வரும் சந்ததியினருக்கு மழையே இருக்காது. மழை இல்லைன்னா மணல் இல்லை, மணல் இல்லைன்னா மழை இல்லை, மண்ணாங்கட்டி மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கல்குவாரி வச்சு நடத்துறது வந்து புடிங்கிறானா அந்த கிழமெல்லாம் போட்டு அடிக்கிறானுங்க. இதுதான் சட்டம் ஒழுங்கா? இந்த மாதிரி ஆட்சி வேண்டுமா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி. அண்ணாமலையும் அதான் கேட்குறாரு. கோயம்புத்தூர் மக்கள் அவமதித்து விட்டு கோயம்புத்தூர் வந்து எப்படா நீ ஓட்டு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மக்கள் தீட்டி தானே வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய அருவாவை ஓட்டு கேட்க வருகின்ற போது சர்க்குன்னு அறுத்து விட போகிறாங்க பாருறா அப்படின்னு அண்ணாமலை கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த திமுக தலைமையில் இருக்கின்ற குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு என்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் மீதும் தமிழ் நிலத்தின் மீதும் பாசம் இருக்க போகுது. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுவோம். நன்றி.